தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாயனால நிறைய செய்திகளோட ஆரம்பிப்போம். ஆமா, எப்பவுமே நீங்க சொல்ற செய்திகள்லாம் அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த நம்ம ஊர்ல குறி சொல்ற ஒரு மாதிரி நீங்க சொல்றீங்க. சினிமால அந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கு. அமரன் படத்துல மிலிட்டரியில கூப்பிட்டாங்க வச்சாங்க, அப்புறம் படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னீங்க. நிறைய நம்ம நேயர்கள் கூட நம்மகிட்ட அதை எப்படின்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. பட் அதெல்லாம் நடந்தது. ஸோ நீங்க சொல்ற விஷயம் ஒன்னு சாதாரண தீயா ஆரம்பிச்சு அப்படியே காட்டு தீயா பரவிடுது. என்ன தெரியுமில்ல, தமிழ்ல சொன்னா இப்ப யாருக்கும் புரியாது. வைல்டு ஃபயர். ஆமா, அந்த வைல்டு ஃபயர் நேத்தையே நீங்க பத்த வச்சிட்டீங்களே. நீங்க ஒரு 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் சங்கர் அண்ணா புஷ்பா படத்துடைய கதை என்னன்னே சொல்லலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் சொன்னேன், சங்கரனை மட்டும் இல்ல, டைரக்டர் சுகுமாரும் கதையை சொல்லவே இல்லை. படத்தை கடைசி வரைக்கும் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. படம் நேற்று ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 294 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்தியாவில் இதுவரை வெளியான திரைப்படங்களில், தமிழ்நாடு ஆந்திரா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இதுவரை வெளியான திரைப்படங்கள்ல முதல் நாள் வசூல் ஒரே நாள்ல 294 கோடிங்கிற புதிய உச்சத்தை அந்த படம் அடைஞ்சிருக்கு. தொட்டது அல்லு அர்ஜுனோட இந்த படம் தான். போன படம் பாத்தீங்கன்னா டோட்டல் வசூலே 500 கோடி தான். இந்த படம் முதல் நாள் 294 கோடி. அதாவது ஒரு பக்கம் இது எடுத்துக்கிறவங்கள விதத்தை பொறுத்து கொள்கை ரீதியான விஷயம் இல்ல, கடவுள் நம்பிக்கை இருந்தாலே பொதுவா நாளடைவில் அது ஒரு வெற்றி கொடுக்கும். போன பாட்டுல பாத்தீங்களா, நம்ம ஏ சாமின்னு சொல்லி பாடுறாங்க. எங்க பாடினாங்க? நம்ம திருமலை கோயில்ல பாடினாங்க. ஆமா, இங்க ஷூட் பண்ண படம் தான் அந்த வெற்றிக்கான காரணம் இல்ல. அவங்க சாமி சாமி சாமின்னு சாமியை நினைச்சு பாடினதுக்கு செகண்ட் பார்ட் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மை, அது உண்மை. ஸோ இந்த படத்துடைய இந்த ஒரு வசூல் அப்படிங்கிறது இமாலய வசூல். கிட்டத்தட்ட அதுக்கு அவங்க நிறைய கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது படத்துல தெரியுது. சில படம் சொல்லுவாங்க அத்தனை கோடி போட்டு எடுத்தோம், இத்தனை கோடி போட்டு. ஆமா, அந்த கிரீன் மேட்டை போட்டு எடுத்து ஆல்டர் பண்ற மாதிரி விஷயங்கள் எடிட் பண்ற மாதிரி இல்லாம அந்த படத்துல லைவா நிறைய விஷயம் கிராண்டா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுகுமார் டைரக்டர் நேற்று ஒரு விஷயம் சொன்னதான் பயங்கர ஷாக் ஆயிட்டு. ஆக்சுவலா செகண்ட் பார்ட்டுக்கு என்ற கதையே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இருந்துச்சாங்கிறது ஆடியன்ஸ் தான் கேட்டேன். ஆமா, கதையே கிடையாது. பன்னியுடைய அந்த ஒரு உற்சாகத்தை பார்த்துதான் நான் இந்த கதையே பண்ணேன்னாரு. ஏதோ நான் திட்டுறேன்னு நினைச்சிடாதீங்க. பன்னி அப்படிங்கிறது அல்லு அர்ஜுனோட செல்ல பேரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அல்லு அர்ஜுன் ஸ்கூல்ல போய் கூப்பிடுறதுக்கு அவங்க அப்பாவுடைய அல்லு அரவிந்த் ரொம்ப யோசிச்சிருக்காரு. ஏதாவது செல்ல பேர் வைக்கலாம்னு சின்ன வயசுல இருந்து பன்னி பன்னின்னு தான் கூப்பிடுவாங்க. 3 வயசுல 1986லயே அறிமுகம் ஆயிட்டாரு அவர் சினிமால. அப்புறம் 16 வயசுல ஹீரோ ஆனார், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பேர் அவருக்கு நிலைச்சது. அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் ஸ்டார்னு வச்சிருந்தாங்க. புஷ்பா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டைலிஷ் ஸ்டார் தான். சுகுமார் தான் பார்த்தாரு, அவர் ஸ்டைலிஷ் ஸ்டார் தான். ஆனா புஷ்பா படத்துல ரொம்ப ஒரு லோக்கலா நடிச்சிருக்காரு. இப்போ ஏதாவது வித்தியாசமா வைக்கணுமே தான் ஐகான் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்தாரு. அதாவது ஸ்டைலிஷ் ஸ்டார் ஃபயரா மாறினாரு, ஃபயர் வைல்டு ஃபயரா மாறிச்சு. வைல்டு ஃபயர் இப்ப நீங்க சொன்ன என்ன ஐகான் ஸ்டார் மாதிரி அடுத்து தி ராம்பேஜ், புஷ்பா 3 தி ராம்பேஜ்க்கு தயாராயிடுச்சு. சரி சரி. முதல் படம் வெற்றி, 2வது படம் வெற்றினா 3வது படம் எடுத்து தானே ஆகணும். அதுவும் விமர்சனத்துல வர்ற அந்த தியேட்டர்ல எல்லாரும் பேசுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் போய் கேட்க. தம்பி, அந்த 3வது பார்ட் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அது எப்படி ஒரு 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்துக்குள்ள சுகுமாருக்கு ஏதாவது கதை கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும். 3 வருஷம் கழிச்சு பேட்டியில நிச்சயமா கிடைச்சிரும். இல்ல கிடைச்சிரும். அவர் ரசிகர்கள் எல்லாம் கேட்கறாங்க, இந்த படத்துக்கு 3வது பாட்டு தேவையா? கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொன்ன விஷயம், 3 மணி நேரம் 20 நிமிஷங்கிறது பெரிய கலாய்க்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல. ஆமா, அது சரி, அது சரி. எவ்வளவு நாள் தான் உருன்னே இருக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல. உண்மை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் நிறைய லாங்குவேஜ்ல டப்பா இருக்கு. அதுல தமிழ் வெர்ஷன் தான் சூப்பர்னு அல்லு அர்ஜுனே சொல்லியிருக்காரு. சேகருங்கிற ஒருத்தர் தான் அவருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு இதே மாதிரியே நானும் கொடுக்குறேன், நான் பேசுனதுக்கு என்னோட அழகா டப்பிங் கொடுத்திருக்காருன்னு சொல்லி அவர் கொடுத்த டப்பிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தெலுங்குல அல்லு அர்ஜுன் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல தான் அந்த டயலாக்ஸும் நல்லா இருக்கு, அந்த ஒரிஜினாலிட்டியா இருக்குன்ற காரணம் மதன் கார்கி நீண்ட நாட்கள் இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி பெற்றதோட மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுனை ஒரு பேன் வேல் ஸ்டாரா மாத்திருக்கு. 1000 crores கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல தாண்டிரும். ஆமா, ஜவான்லாம் உறுதியா தாண்டிரும். இதை அடுத்து அடிக்கிறதுக்கு இன்னொரு ஷாருக் கான் தான் வரணும். ஆமா, அதுவும் வரலாம். இன்னொரு ஷாருக் கான் படம் வரலாம். இப்படியான ஒரு சூழல்ல புஷ்பா 2ங்கிறது ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்தாலும் அந்த படத்தை வச்சு ஒரு சின்ன சோகம். முதல் நாள் தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்க போனாரு. இவரை பார்க்க பாடின, ஏற்கனவே தேட்டர்ல பார்க்க கூடின கூட்டம், இவர் வராருன்னு பார்க்க கூடின கூட்டத்துல ஒரு பெண், ரேவதிங்கிற ஒரு பெண் தெலுங்கானால உயிரிழந்துட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே கணவருக்காக கல்லீரலை தானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு பிள்ளைகளுடைய ஆசைக்காக படம் பார்க்க வந்தவங்க உயிரிழந்துட்டாங்க. அது அல்லு அர்ஜுன் மேல FIR வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
அல்லு அர்ஜுன் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் துணிவு படத்தப்ப இந்த மாதிரி ஒரு காலை காட்சியில் ஒருத்தர் இறந்து போய் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் காலை காட்சியே இல்லைன்னு சொல்லி ரத்து பண்ணாங்க. 4 மணி ஷோ எல்லா ஊர்லயும் இருக்கும் தமிழ் படத்துக்கான அதிகாலை காட்சி வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ அதே மாதிரி தெலுங்கானாலே இனிமேல் வந்து அதிகாலை காட்சி கிடையாதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்து சரி. என்ன ஒரு நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு, 294 கோடி ரூபா பார்த்தாச்சு. இனிமே அடுத்த படத்துக்கு அப்புறம் கோர்ட்ல போய் அடுத்த விஷயம் அதெல்லாம் பார்த்தது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதை நினைச்சு நீங்க இப்பவுமே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வேண்டாம். அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கட்டாகமான வேணா ஃபீலிங்ஸ் தான் சொல்லணும், ஃபீலிங்ஸ் சொல்லக்கூடாது. ஃபீலிங்ஸ் அந்த பாட்டு கூட தான் வரும். நம்ம சாமி சாமி மாதிரி இதுல ஃபீலிங்ஸ்ங்கிற இதுல வரும். நம்ம ஒரு பக்கம் இப்படி ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு பிளாக் பஸ்டரு பாக்ஸ் ஆஃபீஸ்னு போய்கிட்டு இருந்தாலும் எல்லாம் வந்து ஒருத்தர் நான் அப்படியே லேசா விலகுறேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அவர் விலகுனாலும் அவர் மட்டும் கையில கொடுத்தவர் வந்து அவரை பீட் பண்றதுக்கு வந்து 500 கோடி. நீங்க உங்களால எப்படியாவது உள்ள இழுத்து நீங்க அவரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தையாவது ஒரு கண்டென்ட்டாவது கொடுத்துடணும் உங்களுக்கு. இல்ல எங்களை மாதிரி ஒரு ஆள் அவரு, எங்க வயசுக்கு ஏத்த ஆள் அவரு. அதனால வந்து எந்தவித பின்புலமும் இல்லாமல் முன்னேறி வந்தவர். அதனால அவரை சொல்வதில் நாங்க பெருமை இல்ல, தவறு கிடையாது. நீங்களும் ஒரு தொலைக்காட்சியில வேலை பார்த்தவர், அவரும் தொலைக்காட்சியில இருந்து வந்தவர் தான். நானும் ஒரு தொலைக்காட்சியில பணிபுரிஞ்சவன் தான். ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் அவரை மாதிரி ஒரு துப்பாக்கி கிடைக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால விஜய் வந்து விலகினாலும் அவருக்கான அந்த வசூல் வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்லணும். நாம தான் முதல்ல சொன்னோம் பகவந்த் கேசரி படத்துடைய ஒரு ரீமேக்கா அந்த படம் இருக்கலாம், வினோத்துடைய படம் இருக்கலாம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த படக்குழுவினர் அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்களாம். விஜய் வந்து இப்போ நேற்று ஒரு அரசியல் விழாவில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அரசியல் உரையாற்றினாரு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா தெரியுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது காஸ்டியூம்னாலயா இல்ல ஆளே குண்டா தெரியுறாரா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. அது ஊரா அடுத்து மாநாடு பாத யாத்திரை எல்லாம் போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரசிகர்கள் சந்திக்கும் போது. அதுக்காக இப்பவுமே உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறாரு. மேபி அவங்கள கொஞ்சம் குண்டா தெரியுறாரு. அப்படி குண்டானா தான் வாக்கிங் போய் உடம்பு அப்படி ஆகலாமா? நான் என்ன யோசனை, பகவந்த் கேசரி படத்துல ஒரு 50 வயசு ஆள் மாதிரி தான் அவர் காட்டியிருப்பாங்க நம்முடைய பாலகிருஷ்ணாவை. ஸோ அது மாதிரி ஒரு ரோல்ல ஒரு பொண்ணுக்கு அப்பா மாதிரி நடிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் பால் தேவைங்கிறதுனால அவர மாதிரி டான்ஸ்லாம் இருக்குமா? அது இருக்கலாம், ட்ரெயினெல்லாம் கை வச்சு தள்ளுவாங்களா? அதெல்லாம் இருக்கலாம். ஹெலிகாப்டர் அப்படி பிடிச்சி இழுக்கலாமா? ஹெச் வினோத் அதெல்லாம் வைக்கிறாரான்னு தெரியல. 2014 பாத்தீங்கன்னா ஹெச் வினோத்தோட சதுரங்க வேட்டைங்கிற முதல் படம் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் லுக் வந்து விஜய் தான் ரிலீஸ் பண்ணாரு. அப்படியே 10 வருஷம் கட் பண்ணா 2024 ஹெச் வினோத் டைரக்ஷன்ல வந்து விஜய் நடிச்சு விஜய்க்கு முடிவு கொடுக்காரு. சோ அது பகவந்த் கேசரி கதையாங்கிறது நமக்கு இன்னும் உறுதியா தெரியல. லாஜிக் பாருங்க, அவருக்கு ஹெச் வினோத்துக்கு ஃபர்ஸ்ட் இதை இப்போ ரிலீஸ் பண்ணது விஜய். விஜயோட சினிமா கரியருக்கு எண்டு கார்டு போட போறது இல்ல, எண்டு கார்டுல இல்ல, 26 இப்போதைக்கு டெம்பரரி இல்ல. அது அப்புறம் தம்பி அவர் சொல்லியிருக்கத மட்டும் நடப்ப மட்டும் வச்சு பேசுவோம். நாளை என்பது வருமோ வராதோ. சோ எண்டு கார்டு போட போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் வினோத். சோ விஜய் 69 வந்து டிசம்பர் 31ஆம் தேதி இரவு படத்துடைய தலைப்பையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்ன படம் அப்படிங்கிறது புத்தாண்டுல நமக்கு தெரிஞ்சிடும். ஜனவரி 1ஆம் தேதி அது தெரியுது. அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டுக்கு போயிருவோம். ஆமா, வாடிவாசல் வந்து வழக்கமா பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு இருக்கும். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வாடிவாசல் வருமா வராதா, திறக்குமா திறக்காதா, திறக்குமா திறக்காதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. விருமாண்டி படத்துல நடிச்ச மாடோட வாரிசுன்னு சொல்றாங்க. ரெண்டா பிரிச்சு ஒண்ணு மெய்யழகன்ல நடிச்சுதான், ஒண்ணு வாடிவாசல்ல சூர்யா கூட பழகிட்டு இருக்கு. இப்ப அப்படிலாம் போயாச்சு. ஆமா ஆமா, சூர்யா கூட பழகிட்டு இருக்கு. அது ஸ்டார் அந்தஸ்துல இருக்கிற மாடு. சூர்யா பழகிட்டே இருக்காரு. ஏன்னா எப்போனா ஷூட்டிங் போவோம், அங்க போய் மாட்டு நல்லதா தம்பி. இனிமே வந்து அந்த மாடு வளர்க்குறவங்க எல்லாம் வந்து அதோட வாரிசுகளை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு படத்துல நடிக்கும் விவசாயம் பெருக்கும் பிசினஸ். ஆமா. ஸோ சூ செல்லப்பாவுடைய அந்த வாடிவாசல்ங்கிற நாவலை தழுவி தான் வந்து இந்த படத்தை எடுக்கிறார் வெற்றிமாறன். அது ரொம்ப ஒரு ஹிட்டான நாவல், காம்ப்ளிகேட்டடான நாவல். நிறைய விஷயங்கள் அதில் வந்து திரைப்படமாக எடுக்கும்போது எப்படி பண்ண போறாருங்கிறது இலக்கிய ஆர்வலர்களே ஆர்வமாக எடுத்துட்டு இருக்காங்க. பீரியட் ஃபிலிம் அது. இதுல சூர்யா கூட அமீர் வந்து நடிக்க போறாருங்கிறத ஒரு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. அமீர் சூர்யா குடும்பத்துக்கும் ஏற்கனவே சில பல பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் வெற்றிமாறனுடைய நெருங்கின நண்பர் அமீருங்கிறதுனாலையும், அமீர் ஏற்கனவே சந்தனத்தேவன் ஒரு ஜல்லிக்கட்டு சார்ந்த ஒரு படத்தை அமீர் ஆரியா தம்பி வச்சு எடுத்து அந்த படம் டிராப் ஆயிட்டு, ஸோ அதுல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனாலையும் அமீர் இது மாதிரியான ஒரு கதையில ஒர்க் பண்ணிருக்காங்க. இதனால ஒரு ரீஜாயின்ட் தான் கிடைக்கலாமான்னு பாப்பாங்க. கேஸ் பருத்திவீரன் பட பிரச்சனை அப்படி இருந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ வாடிவாசல் படத்துடைய ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓஹோ, ஏன்னா அது அன்னைக்கு தானே மாட்டு பொங்கல் அன்னைக்கு தானே உங்களுக்கு ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும். ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஏப்ரல் மாசம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்கிறது இப்போதைய தகவல். ஆனா அதுவும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நடந்தா தான். இல்ல பாப்போம் அது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்படி பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க ஒரு அப்டேட் கொடுக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே அப்டேட் டிசம்பர் 12. ஆமா, ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு அந்த விரல சுத்தனா அப்படி ஒரு எஃபெக்ட் நானே கொடுத்தேன். ஸோ கூலி பட ஷூட்டிங் பரபரப்பா போயிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வழக்கம் போல ஏகப்பட்ட ரோல் வச்சிருக்காரு. நிறைய நடிகர்கள் வந்து உபேந்திரா, நாகார்ஜுனா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அமீர் கான் இருக்காருன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. LCUக்குள்ள தான் இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சந்தீப் கிஷன் சொல்லிட்டு
அவருடைய மாநகரம் படத்துல அறிமுகமாய் நிறைய படத்தை நடிச்சாரு. இப்ப விஜயோடைய பையன் ஜேஷன் சஞ்சய் டைரக்ட் பண்ணக்கூடிய படத்துல அவர் தான் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. அந்த சந்தீப் கிஷன் வந்து லோகேஷ் கனகராஜோட ஃப்ரெண்டு. அவர் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்றாரு, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி பண்றாருங்கிறது ஒரு தகவலா சொல்றாங்க. ஸோ இந்த கூலி படம் பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது ஜெயிலர் 2 ப்ரமோஷன் வீடியோ ரிலீஸ் பண்ண போறதா நம்ம ஜெயிலர் 2 தான் கன்ஃபார்ம். ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் மணிரத்னம் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல தளபதி படத்தையும் டிசம்பர் 12 அன்னைக்கு ரீமாஸ்டரிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க, டிஜிட்டலா ரிலீஸ். அப்போ ஒருவேளை அந்த அறிவிப்பு தளபதி 2 இருக்குமோ? இருக்கலாம், அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அது மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ரஜினியோட பிறந்தநாள் வந்து டபுள் ட்ரிபிள் கொண்டாட்டமா இருக்கு. ஆமா, அதனால டபுள் ட்ரிபிள் கொண்டாட்டமா இருக்க போறதுங்கிறது மட்டும் நிச்சயம். அதை நம்ம வந்து அதாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கரியர் வந்து தி பெஸ்ட்ங்கிற உச்சத்துக்குலாம் போய் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க லைஃப்ல, என்னெல்லாம் பார்க்கணுமோ. ஆனால் அவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கு அவருடைய மனத்திடமும் அவருடைய தொடர் உழைப்பும் ஆண்டவனோட அனுகிரகமும் அப்புறம் அவருடைய விடாமுயற்சியும் தான் நம்பி முக்கியமான காரணம். எங்க போனாலும் இந்த விடாமுயற்சிங்கிற வார்த்தையை விட முடியல, எல்லா இடத்துக்கு அது தேவை. உண்மை. அதனாலதானே வந்து ஒரு ரேசரா ஆரம்பிச்சு அப்புறம் சினிமாவுக்குள்ள வந்து திருப்பியும் வந்து ரேசருக்குள்ள போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதல்ல மெக்கானிக், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்த்தாரு, மாடல் திரைப்படத்துக்கு வந்தாரு, திருப்பி ரேஸுக்கு போனாரு, திருப்பி திரைப்படத்துக்கு வந்தாரு, இப்ப மறுபடியும் ரேஸுக்கு போயிருக்காரு அஜித். திரைப்படத்துக்கு வந்துருவாரு. ஆமா, இங்க நீங்க எல்லாம் கார் சாவி எல்லாம் யாருக்கும் கிடைக்காது, இங்க கார் அவர் தான் ஓட்டுவாரு. சோ அவர் வந்து ரேஸ்ல வந்து போயிட்டு இருந்தாலும் கூட இங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. விடாமுயற்சி தமிழ் டீசர், இங்கிலீஷ் டீசர் எல்லாமே வந்துச்சு. ஆனாலும் வந்து படம் வருமா வராதாங்கிறது தெரியாம டீசர் வந்துட்டுல வருஷத்துல டீசரை விட தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துல படத்தை விட தெரியாதா? கண்டிப்பா. சோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பாட்டும் இன்னும் கொஞ்சம் சில காட்சிகளும் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் தாய்லாந்துல தான் எடுக்க வேண்டியிருக்கான். தாய்லாந்துல இருக்கக்கூடிய டான்சர்ஸ் வச்சு எடுக்க போறாங்களாம். ஸோ அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருமா வரதாங்க தெரியும். இப்போதைக்கு அஜித் வந்து இந்த ஷூட்டுக்கு வர ஓகே சொல்லிட்டாரு. டிசம்பர் 17 வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் 1 மந்த் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா கொண்டு வரலாம். அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவர் சொன்ன மாதிரி இருப்பாரு. நம்மளும் விடாமுயற்சியோட எதிர்பார்ப்போம். படம் நிச்சயமா வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எந்த விதமான தளர்ச்சி இருந்துடக்கூடாது. இப்ப தேவை அஜித் ரசிகர்களுக்கு தேவை விடாமுயற்சி. இந்த படம் நிச்சயமா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையில தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி செலுத்திக்கிட்டே இருங்க, உங்க கவனத்தை அதில் வச்சுக்கிட்டே இருங்க. நாங்க கிளம்பக்கூடிய நேரம் வந்துட்டு